செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ C5ல ஐலிக்கு அப்புறம் நான் பண்றேன். பட் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவன் சாருக்கு, அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூரியராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரங்கன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடிச்சவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழ் எடுக்கு சுழற்சி மேல் எடுக்கு சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை, பார்த்துங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, கார் கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களா அங்கே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்கிறீங்கலாம் ஒரு இடத்துல 4 மாதத்துக்குள்ள பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி C5ல ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லங்க, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன், ஏன் வாங்கின போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சியூர் வந்து நம்ம ராஜேஷ் சாரும் அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாக்க, சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டாரு. இன்னும் பயங்கர ஃபாஸ்டான கதையா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஒன்று பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணன் அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்ட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பத்தி எல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசுவோம். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம், அவர் பேப்பர்ல எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பரா ஷூட் பண்ணி கொடுத்துருவாங்க, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எலி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பத்தி எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும். என்னோட மனமதி பறை, தேசிய ராஜா, அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளவு சிறப்பா காமெடியா பேசிட்டு இருப்பாரு. இன்னும் எவ்வளவு கதைகள் வச்சிருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியால ஒரு கதை இருக்கு, இந்த ஒரு ஏரியால இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த தயாரிப்பாளர், நம்ம தயாரிப்பாளர் சிங்காரவன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியா பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா, டக்குன்னு போனோம், ஒரு 3 மாசத்துல எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூர்ல இருக்கையில கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்னே எங்களுக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துல எல்லாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேல இருந்துச்சு சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட் எடுக்க முடியும். இப்படி பேசினா தான் கொஞ்சம் நல்லா கூப்பிட்ட உடனே காலையில 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை நம்ம சொன்னா எப்படி வேலி ஏறும் என்றாங்கன்னா சொல்லுங்க, முதல் நாளே ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சு விட்டேன் சார், பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. தங்க கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டன்ட். அப்ப ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன தங்க ரெடியா இருந்தேன், உங்களை அழகாக்குறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். நீ அந்த விஷயத்துல தோற்று போவ சத்தியமா அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்துல நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும் போது தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்ல சொல்லும் போது இங்க தங்கா வந்து கேமராமேன் ஆயிட்டான் அப்படிங்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்துல இருக்கும்,
நல்லது தூரமா இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்துல இருந்தா ஒண்ணு தொடமாங்க. சீரட்டை கூட பார்த்தது இல்லை, சரக்க பார்த்தது இல்லை, எதையுமே பார்த்தது. தூங்கவும் மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா. அது மாதிரி அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேன். ஒரு இன்னும் உயரங்கள் இருக்கு, நீ வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ. அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிட்டே இருந்தாரு. ஏன் அப்பா பையன் பையன் யாரையா அப்படின்னு விவேக்கு கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமா சொல்லியா இப்படி எல்லாம் என்ன கலரா உள்ள வரக்குவேன், என்ன கலரா இருக்கேன். பக்கத்துல ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி பக்கத்துல அவர் சின்ன வயசுல இல்ல, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டு இன்னுமா இன்னும் நிறைய இருக்காங்க. ஒரு பிள்ளைய லவ் பண்ண, அந்த பிள்ளை சிவக்கம்பி, இந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். சாங் ஓடுறா, வளையூர் சீக்கலகுல கவிதைகள் படிக்க போயிட்டே இருந்தோம். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. அந்த பிள்ளை கை செக்கச்சவே இருந்துச்சு, என் கையை கண்ணகரே இருந்துச்சு. அப்ப கையை விட்டுட்டு பேக் சீட் வழியா ஏறி இறங்கி ஓடணும் வேண்டாங்க. புரியுங்களா? அவருக்கு இவ்வளவு ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்றோம்னு வரட்ட முடியுமா? போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து சவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சீரியல்ஸ் இதுல எல்லாம் நடிச்சவங்க எப்படி பண்ணுவாங்க, இதுல எப்படி இருக்கும், கரெக்டா இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுல ஓடும். சூப்பரா பண்ணேன், நல்லா பண்ணீங்க. ஆமா, நல்லா பண்ணீங்க. ஒரு நாள் சொன்னாரு, சொல்லும்போது இல்ல உண்மையிலே நான் அப்பா பிள்ளை அந்த பாண்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்னைக்கு நைட் சொன்னாரு. மறுநாள் காலையில கேட்டேன், நீங்க சொன்னது இன்னொரு தடவை சொன்னது. நான் இப்போ சொன்னேன், ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன், நாங்க இருந்த பொசிஷன். அதனால இப்பயும் எங்க வெளியே பார்க்குது நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை எப்ப சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்க எதுவும் சொல்லிடுறீங்க. சீரியல்ல நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்ப வந்து ஒரு போட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படின்னு கூட நடிக்கிற லேடிஸ்க்கு. அப்ப என்ன அவங்க நம்பர் வாங்குறது அவ்வளவு கேவலமான எண்ணம். உங்க போட்டோல எடுங்க, உங்க கேமரா நல்லா சொல்லு, அதுல எடுத்து எனக்கு அனுப்புங்க, நம்பர் வந்துருங்க. அப்படி வந்து உங்க போட்டோல எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க, நீ காலையில கூட சிபிஐல சொல்லிச்சு ஆபீசர், ஏன் நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, பொழுதுனைக்கு ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டு இப்ப ஏன் நீங்க போன் பண்ண மாட்டேங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா.